ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை பொடி பண்ணிக்கலாங்க. இது சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கிட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு வேர்க்கடலை நல்லா இது மாதிரி வறுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கிட்டோங்க. இது மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பூண்டு பல் ஒரு 15 பூண்டு பல் போட்டிருக்கேன். ஒரு காரம் வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் காரம் போட்டிருக்கேன். மிளகா பொடி, உப்பு சுவைக்கேற்ப உப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாங்க. இது ரொம்பவும் மணமாக இருக்கும். இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளுக்கு வேர்க்கடலை பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சிங்க. இது சாதத்தில் போட்டு நெய்யோ எண்ணெயோ விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அமோகமாக இருக்கும். இது இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பவுடர் செஞ்சுக்கலாம். இந்த பொடி ரொம்பவும் சுவையான வேர்க்கடலை காரம் பொடி ரெடி ஆகிடுச்சி. இது ஆந்திரா ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.